இனிமேல் தயவு செய்து போஸ்ட் ஆபீஸ் போய் வரிசையில் நின்னு உங்க பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. என்னதான் போஸ்ட் ஆபீஸ்ல வெறும் 42 ரூபாய்க்கு கன்னியாகுமரியில இருந்து ஜம்மு காஷ்மீருக்கே ஒரு பார்சல் அனுப்ப முடிஞ்சாலும் நம்மள நிறைய பேர் பெரும்பாலும் போஸ்ட் ஆபீஸ் பக்கமே போக மாட்டோம். இது எதனாலனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிருக்கும் போது ஒன்னு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்த அந்த ஆபீசர் உங்களுக்கு சரியான முறையில் மரியாதையோட நடத்திருக்க மாட்டாரு. அப்படி இல்லனா உங்களுடைய அவசரத்தை புரிஞ்சுக்காம இந்த மேடம் இன்னைக்கு லீவு நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு அசால்ட்டா சொல்லிருப்பாங்க. அப்படி இல்லனா உங்களை வரிசையில நிக்க வச்சு 10 தடவை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி உங்களை பாடா படுத்திருப்பாங்க. இதனாலேயே நிறைய பேர் போஸ்ட் ஆபீஸ் பக்கம் போகாம கூடுதலா 50 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு பிரைவேட்டா நடந்தாங்க. அதே மாதிரி பிரைவேட்ல அதிகமா பணம் கொடுத்து புக் பண்ண முடியாதவங்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் காத்து கிடந்து அவங்க பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோல வீட்ல உட்கார்ந்துகிட்டே குறைஞ்ச விலையில நீங்களே உங்க போஸ்ட எப்படி புக் பண்ணி உங்க பொன்னான நேரத்தை மிச்சப்படுத்துறது அப்படிங்கறத பாத்துறலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய் இந்தியா போஸ்ட் அப்படின்னு தேடி வர்ற இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடுல மேல இருக்கிற இந்த குறிப்பிட்ட ஆப்ஷனை தொட்டு கஸ்டமர் லாகின் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படிங்கறத தொட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய போன் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் உருவாக்கிக்கங்க. இப்போ நீங்க உருவாக்குன அந்த கஸ்டமர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் வச்சு லாகின் பண்ணிக்கங்க. இப்போ உங்க மொபைல்ல ரைட் சைடுல மேல இருக்கிற இந்த 3 புள்ளியை தொட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கறத டிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா செல்ஃப் புக்கிங் அப்படிங்கறத தொட்டு டிராப் ஆஃப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு நீங்க இப்போ இருக்கிற உங்க அட்ரஸோட பின்கோட் நம்பரை டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா கீழே ஒரு டிக் அடிச்சிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத தொட்டுருங்க. அடுத்ததா நீங்க யாருக்கு பார்சல் அனுப்ப போறீங்களோ அவங்களுடைய பின்கோட டெஸ்டினேஷன் பின்கோட் அப்படிங்கறத டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நீங்க அனுப்பக்கூடிய பார்சல் எவ்வளவு வெயிட் இருக்குதோ அந்த வெயிட்ட பிசிக்கல் வெயிட் இன் கிராம்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா முக்கியமா மறக்காம மெயில் சர்வீஸ் டைப் அப்படிங்கற இடத்துல இந்தியா போஸ்ட் ரீட்டைல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே விலை கம்மியா இருக்கும். ஒருவேளை நீங்க ஸ்பீடா அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா என்ன ரேட் தான் கொஞ்சம் கூடுதலா வரும். அடுத்ததா நீங்க என்ன அனுப்ப போறீங்களோ அந்த பார்சலோட லென்த் எவ்வளவு இருக்குது, வித் எவ்வளவு இருக்குது, அதே மாதிரி ஹைட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறதுமே தப்பு இல்லாம டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத தொட்டுருங்க. அதுக்கப்புறமா சென்டர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கற இடத்துல உங்களுடைய பேர், அதாவது யார் அந்த பார்சல் அனுப்புறாங்களோ அவங்களுடைய பேரு, அவங்களுடைய அட்ரஸ், போன் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே இருக்கிற ரிசிபியன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கற இடத்துல நீங்க யாருக்கு இந்த பார்சல் அனுப்புறீங்களோ அவங்களுடைய பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையுமே தப்பு இல்லாம டைப் பண்ணிருங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா சென்டர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கற இடத்துல ஃப்ரம் அட்ரஸ்ல நீங்க எதை எழுதுவீங்களோ அதை டைப் பண்ணணும். அதே இது ரிசிபியன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கற இடத்துல நீங்க டூ அட்ரஸ்ல எதை எழுதுவீங்களோ அதெல்லாம் டைப் பண்ணணும். அவ்வளவுதான். அடுத்ததா கீழே இருக்கிற இந்த 2 பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத தொட்டிங்கன்னா உங்களுக்கு காசு பே பண்ணக்கூடிய ஆப்ஷனை இந்த மாதிரி காட்டும். இதுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி காசை பே பண்ணிட்டு நீங்க அனுப்ப வேண்டிய பார்சலுக்கு மேல ஒட்ட வேண்டிய லேபிள டவுன்லோட் லேபிள் அப்படிங்கறத தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேல சொன்ன எல்லா வேலையையும் நீங்க வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போஸ்ட் ஆபீஸ் மூடுறதுக்கு முன்னாடி, அதாவது 3 மணிக்கு முன்னாடி லேபிள் ஒட்டப்பட்ட நீங்க அனுப்ப வேண்டிய பார்சலை கொடுத்தா மட்டும் போதும். நீங்க போய் அங்க காத்து கிடந்து உங்க டைத்தை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதே இது இந்த பார்சலை போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்கிறதுக்குமே உங்களுக்கு டைம் இல்லன்னு வச்சுக்கோங்க. நாம முன்னாடி புக் பண்ணும்போது டிராப் ஆப்னு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண பாத்தீங்களா? அதுல டிராப் ஆப்க்கு பதிலா பிக்கப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா போஸ்ட்மேன் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பார்சலை அவரே எடுத்துட்டும் போயிடுவாரு. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டும் கூடுதலா வாங்குவாங்க. அதனால நீங்க அதிக விலை கொடுத்து பிரைவேட்ல போய் கொரியர் அனுப்புறதுக்கு பதிலா இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி குறைஞ்ச விலையில உங்க டைமையும் வேஸ்ட் ஆக்காம போஸ்ட் ஆபீஸ்லயே புக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, வெறும் 42 ரூபாய்க்கு எந்த கொரியர்கார சர்வீஸ் பண்ணுவாங்க?